பாரதிய ஜனதாவோட மாநில மாநாடு, பிரம்மாண்டமான மாநில மாநாடுங்கிறாங்க. பார்த்தா பூரா காலி சேரா கிடக்கு. அப்புறம் நம்ம ஊழல் புகழ் எடப்பாடியார் எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழா அப்படின்னு நடத்துறாரு. மாபெரும் நூற்றாண்டு விழா மாநாடுன்னு பார்த்தா காலி சேரா கிடக்குது. ஆனா மாபெரும் பொதுக்கூட்டம் அப்படின்னா மாநாடுகளை விடவும் சிறந்த மாபெரும் பொதுக்கூட்டம்னா இதுதான். பொதுக்கூட்டம் மாநாடு, பிஜேபி எடப்பாடியார் கலந்து கொள்கிற மாநாடுகளை விட ஒரு பொதுக்கூட்டமே மாநாடு மாதிரி இருக்கு. பாத்தீங்களா? இவ்வளவு சிறப்பான இந்த மாநாடு ஏற்பாடு செய்திருக்கிறார்ல நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் சேகர் பாபு. அவரை தமிழ்நாட்டின் ஒரே தளபதியான தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் அதிகம் பிடிக்குது அப்படின்னா இதனாலதான் பிடிக்குது. இப்படி சிறப்பு வாய்ந்த, வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த பொதுக்கூட்டத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர்கள் ஒருவரும், திராவிட இயக்க அறிஞர்கள் ஒருவரும், மிக சிறந்த பேச்சாளர், அவரோட மொழி, அவரோட சட்டையர், அதை விடவும் பார்வையாளர் உட்கார்ந்து இருக்கும் போது அவரோட பாடி லாங்குவேஜ், சில பேர் பேசுறது பிடிக்கலன்னா அவரோட ரியாக்ஷனை பார்த்தே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அதை விட இசை ரொம்ப தெரிஞ்சவர் நம்ம பொருளாளர். மதுரை சோமு குறித்து மிக பிரமாதமா 3 மணி நேரம் பேசக்கூடிய ஒரு ஆற்றல். வேறு திமுகவில் தவிர வேறு எந்த தலைவர்கள்கிட்டையும் நீங்க இந்த வேறு துறை பேசுகிற அறிஞரை நீங்க பார்க்க முடியாது. அப்படி சிறப்பு வாய்ந்த தலைவர் கலைஞரின் பேரன்புக்குரிய பொருளாளரோடு சேர்ந்து என்னோட முதல் திமுக பொதுக்கூட்டத்தை எனக்கு வாய்ப்பு தந்த தோழர் சேகர் பாபு அவர்களுக்கும், எனக்கு முன்னால் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ரங்கநாதன் அவர்களுக்கும், ஏன்னா எல்லார் பேரும் என்னால் சொல்ல முடியாது, நேரம் குறைவா இருக்குங்கிறதுனால, கும்பிடுறன் சாமி என்கிற அடிமை தமிழையும் நமஸ்காரம் என்கிற பார்ப்பன ஆதிக்க சமஸ்கிருதி முழிச்சு வணக்கம் என்கிற சுயமரியாதை மிக்க சொல்லை அறிமுகப்படுத்தியது, பிரபலப்படுத்தியது பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம். நான் பெரியார்னு சொல்றதுன்னா பெரியார் இயக்கம், அண்ணா கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வணக்கம் என்கிற கழக சொல்லோடு என் உரையை தொடர்கிறேன். வணக்கம். நான் ஒரு திமுக காரன் இல்லை, அதுக்காக வேற கட்சிக்காரனும் கிடையாது. இன்னும் சரியா சொல்லணும்னா எனக்கு இப்ப 50 வயது ஆயிடுச்சு. நான் இதுவரைக்கும் ஓட்டுரிமை தேர்தலில் ஓட்டு போட்டவனே கிடையாது. எனக்கு ஓட்டுல கூட நம்பிக்கை கிடையாது. அப்ப நான் திமுக காரனும் கிடையாது, எந்த அரசியல் கட்சி சேர்ந்தவனும் கிடையாது. தேர்தலில் ஓட்டு போடுறத நம்பிக்கை இல்லாத நான் ஏன் திமுகவோட இந்த மேடையில் வந்து நின்று பேசுறேங்கிறது ரொம்ப முக்கியமானதா நான் கருதுறேன். ஏன்னா என் அனுபவத்தில் நான் பார்த்த இந்த சூழல்ல இருண்ட காலம், வரலாற்று ரீதியாக பார்த்தாலும் 2000 ஆண்டு கால வரலாற்று, இந்திய வரலாறு சேர்த்தேனே சொல்றேன், இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இதுபோல் இருண்ட காலம் மன்னர் ஆட்சியில கூட இருந்தது கிடையாது. அப்ப நான் வெறும் பிரமுகரா, பேச்சாளரா, எழுத்தாளரா, அறிவாளியா அங்கங்க கருத்து சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருந்தேன்னா வர எலெக்ஷன்ல மீண்டும் இந்த இருண்ட காலம் வந்துச்சுன்னா நான் ரோட்ல நடக்கிறதுக்கே எனக்கு பாதுகாப்பு இருக்காது. நான் யார் அப்படின்னா நான் திமுக காரன் அல்ல, நான் ஒரு பொது ஜனம், தமிழகத்தில் வாழ்கிற ஒரு பொது ஜனங்களின் பிரதிநிதியாக இந்த மேடையில் நான் பேச வந்திருக்கிறேன். இந்த அதிமுக ஆட்சி கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் தளபதி அருமையா கொடுத்திருக்கிறார். இந்த கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இதுதான் இந்தியா இன்னைக்கு நேஷனே இதுதான். அதுல இந்த பிஜேபி ஆளுகிற இந்தியாவில் மாநிலங்கள் ஆட்சியில பிஜேபி ஆட்சி எங்க தெரியுமா ரொம்ப சிறப்பா நடக்குது? அது தமிழ்நாட்டில் தான் ரொம்ப சிறப்பா நடக்குது. அப்ப தமிழ்நாட்டில் யாருக்கு பாதுகாப்பு இல்ல? திமுக காரர்களுக்கு விட்டுருங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாட்டி அண்ணா திமுக ஆட்சி திமுக காரர்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும், அது புரிஞ்சதுதான். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அதை விட்டு புரிஞ்ச முடியும். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, திமுக காரர்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது பிரச்சனை இல்ல. இந்த அண்ணா திமுக ஆட்சியில் அண்ணா திமுக காரர்களுக்கே பாதுகாப்பு இல்ல, அதான் பிரச்சனை. அண்ணா திமுக ஓட்டு போட்ட தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அண்ணா திமுக வந்து ஆட்சிக்கு வந்துடும், திரும்பி வந்து அவங்களே வந்து ஆட்சி கொடுப்பாங்க, விலைவாசியை குறைச்சிருவாங்க, இன்னும் சிறப்பு திட்டங்கள்லாம் கொண்டு வருவாங்க நம்பி மிக தீவிரமா ரெட்டைலைக்கு வாக்கு போட்டாங்க பாத்தியா, அவங்களோட வேட்டி உருவப்பட்டிருக்குது இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில. அதை சொல்ல நான் வந்திருக்கிறேன். அப்ப இந்த ஆட்சியில் யாருக்கு பாதுகாப்பு இல்ல? அண்ணா திமுக காரங்களுக்கே பாதுகாப்பு இல்ல.
அதோட நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார் இப்போ சேகர்பாபு, காவல்துறைக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை ஆய்வாளருக்கும் நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அது தெரியுமா? ஒரு சாதாரண ஒரு கட்சியோட செல்வாக்கு இல்லாத டெபாசிட் கூட வாங்க முடியாத பிஜேபி கட்சியோட தேசிய செயலாளர்னு ஒரு ஆள் இருக்கிறார்ல, அந்த பேரை நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் மேடையில் கெட்ட வார்த்தை பேசுறது கிடையாது. கெட்ட வார்த்தையை விட மிக மோசமான அந்த பேரை நான் சொல்றது இல்ல. அந்த நபர் எவ்வளவு இழிவாக நம்ம தலைவர்களை குறித்து பேசுறாங்க, நம்ம தலைவர் குடும்ப பெண்களை குறித்து பேசுறாங்க, விட்டுருங்க. காவல்துறையே, நீ அடிமையை போல் ஒரு ரவுடி கிட்ட கைகட்டி நிக்கிற, அந்த ரவுடி உனக்கு அதிகாரியை போல் காசு வாங்கிட்டியா, ஊழல் பண்ணிட்டியா, ஏமாத்திட்டியா, அவங்கிட்ட துட்டு வாங்கிட்டியா, அதுவா இதுவான்னு ஒரு காவல்துறை உயர் அதிகாரிகளையும் டிஐஜி டிஜிபியும் அவ இவன் கேவலமா பேசுறான். இந்த தமிழ்நாட்டில் காவல்துறை தங்களை பாதுகாக்க முடியுதா இந்த எடப்பாடி அரசுல? அப்புறம் பொதுமக்கள் எப்படி பாதுகாக்க முடியும்? அதை சொல்ல நான் வந்திருக்கிறேன். அதை விட கேவலம் காவல்துறை விட்டுருங்க, யாருக்கு இன்னும் பாதுகாப்பு இல்ல, நீதிபதிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, நீதிமன்றங்களுக்கு மரியாதை இல்ல. அந்த ரவுடி, தேசிய கட்சியை சேர்ந்த அந்த கெட்ட வார்த்தை பேர் கொண்ட ரவுடி நீதிமன்றத்தை இழிவா பேசுறான், நீதித்துறையை கேவலா பேசுறான். எவ்வளவு மோசமாக தமிழ்நாடு இருப்பது என்பதற்கு நாங்க கூட்டம் போட்டு பேச தேவையில்லை, பிஜேபி கார வாயை திறந்தாலும் தெரிஞ்சு போகுது. அவ்வளவு மோசமா இருக்குது. நீதித்தை ஜுடிஷியலே கொஸ்டின் பண்றான். அப்ப இந்த ஆபத்தான சூழலை உணர்ந்து நான் வெறும் தனிநபராக வெறும் அந்த கட்சி சரியில்லை, இந்த கட்சி சரியில்லை, யார் வந்தாலும் இதுதான் வந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கான உகந்த நேரம் இது கிடையாது. உலகமே ஹிட்லர் என்கிற கொடுங்கோலன் உலகத்தையே வளைச்சு ஏராளமான லட்சக்கணக்கான யூதர்களை கொண்டுகிட்டு இருந்தா, உலகத்தையே வளைச்சுக்கிட்டு இருந்தான். அன்று கம்யூனிஸ்ட் கட்சியில் கம்யூனிஸ்டாக இருந்த தலைவர் ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னா, இந்த நேரத்தில் நாம் ஹிட்லர்ங்கிற மனிதகுல விரோதிய ஒழிச்சே ஆகணும் போது அவர் ஒரு முதலாளித்துவ நாடுகளோடு கூட சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி ஹிட்லரை ஓட ஓட விரட்டினாரு. அதுபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து இந்த பிஜேபி அண்ணா திமுக எதிராக இருக்கிற கட்சிகள் மட்டுமல்ல, சிறு இயக்கங்கள், தனி நபர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர வேண்டிய காலம் வந்தாச்சு. மணி அடிச்சாச்சு. இதுக்கு பின்னாடி நம்ம சேரலன்னா நமக்கு சங்குதான். அத சொல்ல நான் வந்திருக்கேன். எப்படி என்னங்க, அதாவது அமைச்சர்கள் பேசுறாரு, ஒரு அமைச்சர் என்ன பேசுறாரு, அதாவது கான்சியஸே அவங்க இப்போ அதாவது மண்டையில் அடிபட்டு 30 வருஷம் பேக்ல இருக்காரு ஒரு மந்திரி. என்ன சொல்றாரு, இந்த நாட்டின் பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள்ங்கிறாரு. நரசிம்மராவுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க? நரசிம்மராவுக்கு அப்புறம் நிறைய முதல்வர்கள் வந்துட்டாங்க. இன்னைக்கு இவங்க ஆட்சியை நடத்துற மோடி இருக்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. இப்படி மண்டையில் அடிபட்ட மாதிரி ஒருத்தர் பேசுறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, ஆவி வைகை நதியை தர்மாக்கோல் போட்டு ஒருத்தர் மூடுறாரு. தர்மாக்கோல் போட்டு மூடுறாரு. இந்த வைகை நதியில எப்பவுமே தண்ணி குறைவா தான் இருக்கு. மதுரை வீரன் படத்துல ஒரு வசனம் வரும். என்எஸ்கேவும் மதுரை அம்மாவும் கூட்டு போவார். என்எஸ்கே பார்த்தா வைகை நதி, நீங்க மதுரைக்கு போனதுக்கு தெரியும், அது துண்ணூண்டா சுருகி ஒரு காவா மாதிரி இருக்கு, துணூண்டு இருக்கும் திட்டா. அந்த அம்மாட்ட காட்டுவாரு, இதுதாம்மா வைகை அப்படின்னு என்எஸ்கே காட்டுவாரு. என்னங்க வைகை நதி நீங்க இத்துருண்டா இருக்கு அப்படின்னு அந்த அம்மா கேட்பாங்க. என்ன பேர் வச்சிருக்கான்? வை கை தானே வச்சிருக்கான். வை குண்டான்னு வச்சானா, வை அண்டான்னு வச்சானா, இத்துருண்டு தான் இருக்குன்னு நான் சொன்னார் பாத்தீங்களா? அப்ப மதுரை வீரர்ல காமெடி பண்ணாரு. அந்த காமெடியை டெவலப் பண்ணி நம்ம மந்திரி தர்மாக்கோல் போட்டு மூடுறாரு. அது என்ன இத்துருண்டு இடமா? அது இவங்களுக்கு எல்லாம் தலைவரா இருக்கிறார்ல நம்மால் யாரு? கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனோட முதல்வர். அவர் என்ன பண்றாரு தெரியுமா? கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிழார்னு சொல்றாரு. அதுல அந்த கம்பராமாயணம் ஸ்டேட்மெண்ட்ல எழுதணும் பேர் இருக்கு. நம்ம பொருளாளர் கூட ரொம்ப அருமையா ஒரு கூட்டத்தில் சொன்னாரு, கம்பராமாயணத்தில் சேக்கிழார்னு சொன்னதுல எனக்கு என்ன ஆச்சரியம்னு அவர் சொன்னது. அவருக்கு சேக்கிழார்னு ஒரு ஆள் தெரிஞ்சிருக்கு, அது எவ்வளவு பெரிய விஷயம். நான் மரியாதையை சொல்றேன், அவர் தொழில் வேற ஸ்டைலு. சேக்கிழார் ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு, அது எவ்வளவு பெரிய விஷயம்னாரு. கம்பராமாயணத்தை எழுதி சேக்கிழாருங்கிறாரு. அதாவது இந்த பழைய ஒரு நாடகம் ஒன்று வந்தது, ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி நடக்கும். இந்தியாவின் முதல் பிரதமர் யாருன்னு கேள்வி கேட்பாங்க. தெரியாதுன்னாப்புல. உங்களுக்கு இன்னொரு குழு கொடுக்குறேன், அந்த பிரதமரோட பேரு 2 எழுத்துல இருக்குன்றாப்புல. அப்பவும் தெரியாது பாப்புல. 2 எழுத்து இருக்கு, அந்த 2 எழுத்துக்கு 2 எழுத்து தான். அப்புறம் அந்த எழுத்து அதுக்கும் தெரியாதுன்னு. அப்புறம் அந்த எழுத்து முதல் எழுத்துன்னே கடைசி எழுத்து ரூம் பாப்புல, அதுவும் தெரியாது பாப்புல.
முதல் எழுத்துன்னு கடைசி எழுத்துரு நடுவுல எந்த எழுத்துமே கிடையாது பாபல, அப்பவும் தெரியாதுமா ஒருத்தன். அது மாதிரி நம்ம முதல்வர் கம்பராமாயணத்தை எழுதியதுன்னு அதுலயே பேர் இருக்கு. கம்பர் எழுதுனால்தான் அது கம்பராமாயணம்னு. ஆனா அவர் ஆய்வு பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறாரு, கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிழார்னு. அப்ப பெரிய புராணத்தை யார் எழுதினார்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்லல. அப்ப நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம முன்னால ஒன்றும் தெரியாத அப்பாவிகள் மாதிரியும் கோமாளிகள் மாதிரியும் ஒரு தோற்றத்தை அவங்க கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஜனங்கள்லாம் இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு வடிவேலு இப்ப சினிமாவில் இல்லாத குறைய இவங்க தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம காமெடியா சிரிச்சுக்கிட்டே இருந்தா நல்லா தெரிஞ்சுக்குங்க, அவர்கள் கோமாளிகள் அல்ல, கோமாளிகள் போல் வேடம் போட்டுக்கொண்டு நம்மளை ஏமாளிகளை ஆக்கிட்டு இருக்கிறாங்கிறது தான் இன்னைக்கு இந்த ஊழல். இது கூட பரவாயில்லைங்க. கோமாளிகள் போல் நடிக்கிற இவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்களுக்கு சொல்ற. ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது இப்படி ஒண்ணுமே தெரியாத அப்பாவி கோமாளிகள் போல் நடித்த இவர்கள் 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பெண் குழந்தையின் தலையை சுட்டு மூளை செதறடிக்கிற அளவுக்கு சாவடிச்சிருக்கிறாங்கன்னா இவர்கள் கோமாளிகளா, இவர்கள் அப்பாவிகளா? கொலை செய்வதற்கு கூட தயாரில்லாத ஒரு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏமாளி, நம்மளை ஏமாளி ஆவதற்கு அவர்கள் கோமாளி வேஷம் போடுறாங்க. சைடுல மூட்டை முட்டியா போய்கிட்டே இருக்குது. இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு சக்கரை இருந்ததுன்னா அதை கூட கட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்ப என்ன நடக்குது இங்க தமிழ்நாட்டுல? ஒரு பக்கத்துல மந்திரிமார்கள் ஏன் தெரியலன்னா அவங்களுக்கு சமூகம் சார்ந்த திராவிட இயக்கத்துக்கும் அதிமுக எந்த சம்மந்தமும் கிடையாது. அதாவது அதிமுக திராவிட இயக்கம்னு சொன்னா ஒரு சினிமா வசனம் வந்தது இல்ல, இது இட்லின்னு சொன்னா சட்னியே நம்பாதுன்னு. அது எம்ஜிஆர் காலத்துல இருந்தே கிடையாது. திராவிட இயக்க உணர்வு அதிமுக கிடையாது. அப்ப அதிமுக ஏன் ஒரு சமூக நீதி அரசியல் தெரியல, இடஒதுக்கீடு தெரியல, ஒரு மொழி உணர்வுகள் உள்ளவங்க தலைவர்களே கிடையாது, முதலமைச்சர் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்ப அதிமுக அடிப்படை கோட்பாடு என்ன தெரியுமா? காலில் விழுந்தமா காசை பார்த்தோமாங்கிறது தான் கட்சியோட கோட்பாடு. அதனால்தான் அவங்களுக்குலாம் யார் தெரியுமா, இன்னைக்கு இருக்கிற அதிமுகவுக்கு யார் தெரியுமா குரு? அவர்களுக்கு அண்ணாவோ பெரியாரோ கிடையாது. அவங்களுக்கு யாருன்னா அம்மா, சின்னம்மா. அம்மா யாரு? சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்குது, அக்யூஸ் நம்பர் ஊழலில் குற்றச்சாட்டப்பட்டவங்க அம்மா. சின்னம்மா யாரு? 2 பேருமே ஊழல் குற்றத்துக்கு உள்ள போயிருக்கிறாங்கன்னா அவர்களை தலைவரா ஏற்றுக்கொண்ட இவங்க கிட்ட நம்ம யோக்கியதை எதிர்பார்க்கிறது ஒருமே முடியாது. அவங்க கிட்ட என்ன கத்துருப்பாங்க? ஜெயில இருக்கிற சின்னம்மா கத்து கொடுத்தாள், இறந்து போன அம்மா கத்து கொடுத்தாள். 2 பேருமே அக்யூஸ் நம்பர் 1 அக்யூஸ் நம்பர் 2 நம்ம சொல்லல, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. அப்ப அவர்களை தலைவராக ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஊழல் தான் பண்ணுவாங்க. அப்ப அவங்க கிட்ட போய் அரசே நீங்க இதை செய்யலையே, நீங்க இதை செய்யலையேன்னா அவர் என்ன நினைப்பாரு? நம்ம அரசு முதல்வர் என்ன நினைப்பாங்க? ஓபிஎஸ், சிபிஎஸ் இன்னும் எல்லாம் நினைப்பாங்கன்னா உங்களுக்கு சுயமரியாதை இல்லையா, மத்திய அரசுக்கு அடிமையா இருக்கிறே, மத்திய அரசுக்கு இப்படி விலை போயிட்டே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவங்க விசித்திரமா பார்ப்பாங்க. யோ, நம்ம இருந்த வாழ்க்கை என்ன, நம்ம எப்படி இருந்தோம், எங்க இருந்தோம், நம்மளுக்கு நிமிந்து பார்ப்பதுக்கு கூட உரிமை கிடையாது. அந்த 2 பெண்கள் காலடியிலேயே விழுந்து கிடந்தோம், எழுந்துக்கவே விட மாட்டாங்க. நமக்கு ஜீப்பு முன்னால முன் டயர் மட்டும்தான் நமக்கு தெரியும். வானத்துல போகும்போது ஹெலிகாப்டர்ல கர்டா கர்டா புழுக்க போடுங்கிற மாதிரி கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நம்ம வாழ்க்கை எவ்வளவு அடிமையாகும், எவ்வளவு மோசமாகும் நம்மளால் நடத்தப்பட்டோம். அதெல்லாம் போய் இன்னைக்கு எவ்வளவு சுயமரியாதையோடு இருக்கிறோம். டிஜிபி வணக்கம் அடிக்கிறாரு, கவர்னர் வணக்கம் சொல்றாரு, பிரதமர் போன் பண்றாரு, ஜனாதிபதி கூப்பிடுறாரு, எவ்வளவு கம்பீரம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம். இவங்க சுயமரியாதை இல்ல, சுயமரியாதை இல்லைங்க. மோடி நம்மளுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாரு, இவங்களுக்கு தெரியல தெரியலன்னா அவங்க தன்னோட சுயமரியாதைன்னு சொல்வது அரசு சார்ந்து பார்க்கறது இல்ல. தன் வாழ்வில் கட்சியில் ஜெயலலிதா இருக்கும்போது நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? அன்னைக்கு நம்ம சுயமரியாதையே இல்லாம இருந்தோம், இன்னைக்கு சுயமரியாதையோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த திமுக காரங்களோ, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களோ, விடுதலை சிறுத்தைகளோ, இந்த தமுமுக காரங்க இவங்க எல்லாம் ஊர் ஊரா மேடை போட்டு நமக்கு சுயமரியாதை இல்லைன்றாங்க. இவங்களுக்கு சுயமரியாதை என்னன்னு தெரியுமா? எங்க கட்சியில் அம்மா இருக்கும்போது நீங்க உறுப்பினராக இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப என்னடா இதான் லாஜிக். ஏன் அவங்களுக்கு கோபம் வரலன்னா இன்னைக்கு அவங்க சுயமரியாதையோட இருக்கிறதா கருதுறாங்க. அப்ப மக்கள் நலன் குறித்து அவர்கள் யோசிக்கவே இல்லைங்கிறதுனால தான் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே அவர்களுக்கு தெரியறதில்லை. குறிப்பா மதிய உணவு திட்டம், அது நீதி கட்சி ஆட்சியில் வந்தது பள்ளிக்கூடங்களுக்கு. பெருந்தலைவர் காமராஜர் அதை விரிவுபடுத்தி சிறப்பாக கொண்டு வந்தார். அதற்கு பின் அது சத்துணவா மாற்றி எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, சத்துணவுகளை போட்டார். சத்துணவு இருந்ததே தவிர சத்துணவுன்னா சத்துணவுக்கு என்ன இருக்கணும், உணவுல சத்து இருக்கணும் இல்ல. அப்ப சத்துணவா மட்டும் இருந்தது. உண்மையில் அந்த சத்துணவுக்கு பேருக்கு பொருத்தமா சத்துணவா மாத்துறது யார் தெரியுமா? டாக்டர் கலைஞர் தான் மாத்துறாரு. என்ன பண்ணாரு? சத்துணவில் முட்டை கொடுத்தவர் கலைஞர். அது வரைக்கும் பேர் தான் சத்துணவு. முட்டை இல்லாத சத்துணவு என்னங்க சத்துணவு?
மீந்து போன கீரையில சாம்பார் வச்சு அதை வச்சு ஏதோ ஒரு பொரியல், சத்துணவே இல்லை குழந்தைகளுக்கு. தினமும் குழந்தைகள் ஒரு முட்டையாவது சாப்பிடணும்னு தலைவர் கலைஞர் சத்துணவில் முட்டை போட்டு சத்துணவுங்கிற பேருக்கு ஒரு அர்த்தம் கொண்டாந்தாரு அவரு. ஆனா நம்ம அரசு என்ன அரசு? கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் அரசு என்ன பண்ணுது? குழந்தைகளுக்கு போட்ட முட்டையில கமிஷன் அடிச்சாங்க. குழந்தைகள் சத்துணவு கூடத்தில் அடுத்த வேளை உணவுக்கு சிரமப்படுகிற பெற்றோர்கள், வேலைக்கு போறவங்க குழந்தை சத்துணவு கூடத்தில் சேர்த்துட்டு போனாங்கன்னா அந்த குழந்தைகளுக்காக சத்துணவு முட்டை கொடுத்திருந்தா அந்த முட்டையில கமிஷன் அடிச்சிருக்காங்க. எப்படி தெரியுமா? நவீன முறையில் கமிஷன் அடிச்சிருக்காங்க. அதாவது முட்டைன்னா கோழி பண்ணையிலிருந்து வாங்குவாங்க இல்லையா? கோழி பண்ணையிலிருந்து முட்டை வாங்குவாங்க. கோழி பண்ணை கோழியிலிருந்து முட்டை வருவாங்க. ஆனா நம்ம அரசு என்ன தெரியுமா பண்ணிருக்கு? நம்ம கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் அரசு கோழி பண்ணையே இல்லாத இடத்துல முட்டை வாங்கியிருக்காங்க. இருக்கு, நான் சொல்லல, ரிப்போர்ட் இருக்கு. கோழியும் இல்ல, கோழி பண்ணையும் இல்ல. முட்டை எங்க இருக்குன்னா பேப்பர்ல இருக்கு முட்டை. வடிவேல் சொன்னார்ல, ஐயா என் கிணத்தை காணும்னு, அதே கதை. கிணறு எங்க? பேப்பர்ல இருக்கு. முட்டை எங்க? பேப்பர்ல இருக்கு, சத்துணவுல இல்ல. அப்ப இருக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி இது எல்லாம் இல்ல. அதாவது எதில் ஊழல் செய்வது? குழந்தைகள் சாப்பிடுகிற முட்டையில் ஊழல் செய்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு, ரோடு கான்ட்ராக்ட்ல நீங்க சம்பந்திக்கு எதனா சீர் கொடுக்கறது உங்க சொந்த காசுல இருந்து கொடுக்கணும் இல்லையா? சொந்த காசுல சம்பந்திக்கு சீர் கொடுக்கணும், சம்பந்திக்கு செய்யணும்னா நான் நினைக்கிறேன் சம்பந்தி கிட்ட பேசி இருங்க, எப்படியாவது நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம், உங்களுக்கு சீருக்கு நான் பிடபிள்யூ சொல்லி பல ஏரியாக்கள் எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லிருப்பாங்க. இன்னைக்கு ரோடு கான்ட்ராக்ட்ல 4800 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு மிக தீவிரமா போது. இந்த ஊழலை யார் விசாரிக்கிறதா தெரியுமா? யார் விசாரிக்கிறது ஊழல? ஒரு போலீஸ்கார் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கீங்களேன், அவர் மேல ரிப்போர்ட் கொடுக்கணும் ஸ்டேஷன்ல. கொடுத்தா என்ன பண்ணணும்? அந்த போலீஸ்கார விசாரிக்க கூடாது. அதுதானே லாஜிக், அதுதானே சட்டம். போலீஸ்கார் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு இன்ஸ்பெக்டர் போய் கொடுக்கணும்னா அவருக்கு எதிரான கேஸ் அவரே விசாரிப்பாரா? அப்படி எப்படி உண்மை வரும்? அப்போ எடப்பாடி அரசு இது மாதிரி ஊழல் பண்ணிருக்கிறாங்க 4800 கோடிக்குன்னு சொன்னா அதை விசாரிக்கிறதுக்கு எடப்பாடி அரசு விசாரிக்குமா? அவர் கட்டுப்பாட்டில் இருக்க காவல்துறையை. அது நீதி கிடைக்காதுன்னு சொல்லி திமுக தரப்பில் இருந்து உயர்நீதிமன்றத்தில் போட்டா இன்னைக்கு திமுக தலைவர்களோ திமுக அல்லாத அண்ணா திமுக விமர்சிக்கிற என்ன போன்றவர்களோ இதை சொல்லல. நீதிமன்றம் சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்குது? இவர்கள் விசாரித்தால் நீதியே வராது, இதை சிபிஐக்கு மாத்து நேற்று சொல்லியிருக்குதுங்க. இப்ப ராஜினாமா பண்ணுன்னா புடிச்சிட்டா கூட வரமாட்டாங்க, தெரிஞ்சுங்க. பண்ண சொல்ற அதெல்லாம் போக மாட்டாங்க. அவங்க தான் நாங்க எப்படி இருந்தோம், எப்படி குனிஞ்சிருந்தோம், 2 பெண்கள் மத்தியில் எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தோம், இன்னைக்கு எவ்வளவு சுயமரியாதையோட வாழ்றோம், எங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கு. அப்ப வரவே மாட்டாங்க. அப்ப முட்டையில் ஊழல் ஹைகோர்ட் கண்டிச்சிருக்குது. இப்ப ஹைகோர்ட் கண்டிச்சு சிபிஐ விசாரணை வைக்கணும்னு சொன்னதுக்கு பிற்பாடு அது எவ்வளவு பெரிய அவமானம்ங்க. திமுக சேர்ந்தவர்கள் சொல்றத நீ எதிர்கட்சி சொல்லுது, பொய் சொல்லுது, ஏமாத்துதுன்னு மக்கள் மத்தியில் சொல்லிட்டீங்க. இப்ப எதிர்கட்சி சொல்லல, வேற கட்சி சொல்லல, உங்க பங்காளி தினகரன் கூட சொல்லல. யார் சொல்லியிருக்கிறா? ஹைகோர்ட் சொல்லியிருக்குது. என்னன்னு சொல்லியிருக்குது? இவங்க விசாரணை வைத்தால் நீதி வராதுன்னு சொல்லியிருக்குது. கல்வியில் சீர்கேடுங்க. கல்வியில 620 அரசு பள்ளிகளை மூடி இருக்கு இந்த அரசு. இந்த பிஜேபியின் பினாமி அரசும் 2 பேரும் சேர்ந்து கொண்டு அடிக்கிற கொள்ளை ஊழல் ஒரு பக்கம் விட்டுருங்க. திட்டம் கல்வியில் எவ்வளவு மோசமா 620 பள்ளிக்கூடங்களை மூணது மட்டும் இல்லாம ஆரம்ப பள்ளிகளை நீட்டுன்னு ஒண்ணு. பிஜேபி அரசு நீட்டை கொண்டாந்து இங்க என்ன பண்ணிருக்கு? எம்பிபிஎஸ் எக்ஸாம்ல இனி சேரணும்னா நீட் எழுதினாதான் போக முடியும்னு கொண்டாந்து வச்சிருக்குது. தமிழக வரலாற்றில் அது ஒருபோதும் இங்க நுழைவுத் தேர்வு இருந்ததே இல்லை. அதை கொண்டாந்து நம்ம தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை குழந்தைகள் தகுதியான மார்க் எடுத்தாலும் கூட போக முடியாது. மாறாக தகுதி குறைவாக இருக்கிற குழந்தைகள் இடஒதுக்கீடு இல்லாட்டி கூட 1170 எடுத்த நம்ம குழந்தைகள் இடஒதுக்கீடு போக முடியாது. 1000க்கு கீழே எடுத்த இடஒதுக்கீடு இல்லாத குழந்தைகள் உள்ள கொண்டு போய் நீட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம கல்வியே க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அது குறித்து எந்த கவலையும் இந்த அரசு இல்லை. குறிப்பா இந்த நீட் எக்ஸாம்ல தமிழ்நாடு கூட கல்வி சிறப்புல கலைஞரோட ஆட்சி, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நேரம் இல்ல, பின்னால பொருளாதாரம் பேச வேண்டியிருக்கு. தமிழ்நாடு இந்தியாவிலேயே நல்லா தெரிஞ்சுங்க, தமிழ்நாடு தான் இந்தியாவிலே கல்வியில் மிக சிறப்பான எல்லைகளை போயிருக்குது. அதிகம் படித்தவர்கள் கேரளாவில் இருக்கலாம். ஆனால் உயர் கல்வி இன்னைக்கும் மேல் கல்வி பல்கலைக்கழகங்கள்ல கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் போய் பாருங்க, மற்ற இடங்கள் போய் பாருங்க,
கேரளாவில் இருக்கிறவங்க இங்க வந்து மருத்துவ கல்வி படிப்பதற்கு, மேல் உயர்கல்வி படிப்பதற்கு கேரளாவில் அவங்க படிக்கிறது இல்ல. பெரிய அறிவுத்துறை வளர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி மாநிலத்தில் இருக்கிறவங்க கூட உயர்கல்வி படிக்கணும்னா, மேல் பொறியியல் கல்லூரி படிக்கணும், டாக்டர் படிக்கணும், ஜேர்னலிசம் படிக்கணும்னா பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு வராங்க, தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னா அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உயர்கல்வி கலைஞர் செய்த புரட்சி. எவ்வளவு பண்ணியிருக்கிறார் தெரியுங்களாங்க? அதெல்லாம் மோசடி மறைச்சிட்டாங்க. பெருந்தலைவர் காமராஜர் பள்ளி கல்வியில் எவ்வளவு புரட்சி செய்தாரோ அதற்கு இணையாக உயர்கல்வியில் இன்னும் ஒரு படி மேல போய் ஏராளமான அரசு கல்லூரிகள், ஏராளமான பல்கலைக்கழகங்கள், இன்னைக்கு இருக்கிற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பெண்கள், சிறுபான்மை மக்கள் இன்னைக்கு டிகிரி முடிச்சிருக்கிறாங்க. மருத்துவம் இல்ல, பொறியியல் இல்ல, அதற்கும் கீழ் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சு நீ 600 பேருக்கு எடுத்தாலும் நீ படிக்கணும்டா. கண்டிப்பா உனக்கு காலேஜ் நான் கட்டுறேன்னு கட்டி இவ்வளவு பேரை டிகிரி ஆக்குறது யார் தெரியுமா? தலைவர் கலைஞர் தான் ஆக்கணும். நான் பொய் சொல்லல. இல்லன்னு சொல்லுங்க, நான் அதிமுக சேர்ந்துடுறேன். பொய் சொல்லல, இல்லன்னு சொல்லுங்க. எல்லா கல்லூரிகள் பெருந்தலைவர் காமராஜ் நீட்சி தலைவர் கலைஞர் அவர் காலத்தில் பள்ளி போட்டு செஞ்சாரு. அதிலிருந்து வளர்ந்து பள்ளி மட்டும் படிச்சா போதாது, நீ டிகிரி படிக்கணும்னு சொன்ன அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தலைவர். பஸ் பாஸ், இலவச பஸ் பாஸ் காரி முடிது இன்னைக்கு கவர்மெண்ட்ல. முட்டையில கை வச்சது கூட பரவாயில்லைங்க குழந்தைகளுக்கு. இன்னொன்னு, இலவச பஸ் பாஸ் யார் கொடுத்தா தெரியுமா? இலவச பஸ் பாஸ் 1ஆம் வகுப்பு பள்ளிக்கூட குழந்தைகள் இருந்து கல்லூரி படிக்கிற வரைக்கும் எவன் பஸ்ல போனாலும் டிக்கெட் எடுக்க தேவையில்லை, இலவசமா போய் குழந்தைகள் படிக்கணும்னு இலவச பாஸ் கொடுத்தவர் கலைஞர். இன்னைக்கு இந்த அரசு பாஸே கொடுக்க மாட்டேங்குது. பாஸ் கொடுத்தாதானே அவன் பாஸ் பண்ணுவான் பள்ளிக்கூடத்துக்கு போய். பாஸே கொடுக்கறது இல்ல. எல்லாவற்றிலும் சாதாரண எளிய மக்களுக்கு எதிரான திட்டங்களை, கலைஞர் போட்ட திட்டங்களை குடிதோண்டி புதைத்து, அதான் நான் சொன்னேன், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா பொதுஜனங்களே, இங்க இருக்கிற திமுக காரர்களை விட்டுடுங்க, வெளியில் இருக்கிற மத்தவங்களுக்கு சொல்றேன், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த இந்த வருஷம் பஸ் பாஸ் இல்ல, அடுத்த வருஷம் இவங்க ஜெயிச்சாங்கன்னா பள்ளிக்கூடமே இல்லைங்கிறது நீங்க தெரிஞ்சுங்க. இவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடையாது, மொழி உணர்வு கிடையாது, இடஒதுக்கீடு என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க உங்களுக்கு. பிஜேபி என்ன சொல்லுதோ அதை நிறைவேற்றி கொடுத்துட்டா நம்ம ஆட்சி இருக்கும். எலெக்ஷன் வச்சா நாங்க ஜெயிக்க மாட்டோம்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம எலெக்ஷன் வச்சா, ஏப்பா நம்ம எலெக்ஷன் வச்சா ஜெயிப்போம், என்னப்பா இவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை இருக்கு உனக்கு, 2 பேரும் பேசிக்கிட்டு. அதனால எலெக்ஷன் வந்து பொது தேர்தல் இல்ல, வார்டு தேர்தல் கூட வராம பாத்துக்கிறது தான் நம்மளோட முக்கியமான பணின்னு ரொம்ப தீவிரமா அதிகாரிகளை கேட்டு சிஸ்டத்தை பிரிச்சு கொடுக்குறாங்க. பேர் ஆபத்து சூழ்ந்துட்டு இருக்குது. நான் விரிவாக பேசல, கடைசியா சொத்து உரிமை அது சார்ந்தெல்லாம் பேசல நினைச்சேன், நேரம் இல்லை. ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். நான் இப்ப சொல்ல போறது திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கு. அருமை தோழர்களே, நான் ஓராண்டா திமுகவுக்கு சார்பாக பிரச்சாரம் பண்றேன். நான் கிராமமா பேசுறேன். நான் கிராமமா போறது, தமிழ்நாட்டில் பஸ் கூட போகாத ஊரில் போய் பேசுகிற பேச்சாளர் நான் ஒருத்தன் தான். மக்கள் கிட்ட பேசுறேன், எழுத படிக்க தெரியாத மக்கள் வரைக்கும் நான் பேசுறேன். அங்கெல்லாம் திமுக காரர்கள் ஏற்பாடு பண்ற கூட்டம் இல்ல, தலைவர் அம்பேத்கர், தலைவர் பெரியார் நினைவால் பிறந்த நாள்ல பெரியார் அம்பேத்கர் தொண்டர்கள் கிராமத்தில் ஏற்பாடு பண்றாங்க. அந்த கூட்டத்தில் சாதி ஒழிப்பு, மத ஒற்றுமை இதையெல்லாம் பேசிட்டு கடைசியில இந்த ஆபத்தை உணர்ந்த மக்கள் மத்தியில் பேசுறேன். கிராம மக்கள் எல்லாரும் பாக்குறாங்க, பெண்கள் ஆண்கள் எல்லாம் திமுகவுக்கு வெற்றி கடியை தருவதற்கு கையில வச்சுக்கிட்டு தயாரா இருக்கிறாங்க. கை தட்டாதீங்க இருக்கு. அந்த வச்சுக்கிட்டு தயாரா இருக்கிறாங்கிறத மத்தியில் இருக்கிற பாஜகவுக்கும் தெரிஞ்சிருக்கு, மாநிலத்திலும் தெரிஞ்சிருக்கு. அதை தட்டி பறிப்பதற்கு ஏகப்பட்ட திட்டங்களை தீட்டிக்கிட்டே இருக்கிறான். இதை தட்டி விட்டுணும், அப்படிதான் ப்ராஜெக்ட் வேலை நடந்துட்டு இருக்கு. நான் இப்ப சொல்றேன், தேர்தல் வருவதற்கு இன்னும் 2-3 மாதங்களுக்கு, இன்னும் 3 மாசத்துக்கு முன்னால தமிழ்நாட்டின் அரசியல் அதிமுக முகம் வேறு ஒன்றா மாறும். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த கரப்ஷன் கலெக்ஷன் கும்பல் இல்ல. அதிமுக தலைவராக ஓபிஎஸ் இபிஎஸ் மக்கள் மத்தியில் செல்வாக்கில் வர முடியாது. என்ன ப்ராஜெக்ட் தயாராக தெரியுமா? அதிமுகவுக்கு தலைவராக யார் தெரியுமா வரப்போறா? சின்னம்மாவோட அக்கா பையன் தினகரன் தான் அதிமுகவுக்கு தலைவராக வரப்போறாரு. தெரிஞ்சு வச்சுங்க, தயாராகிட்டு இருக்கு. ஒரே முகம். தினகரன் யாருன்னு அதிமுக காரர்களுக்கே 1 வருஷத்துக்கு முன்னால தெரியாதுங்க. திட்டமிட்டு நடக்குது. ஒரு ஆண்டுக்கு முன்னால் அதிமுக முக்கியஸ்தர்களுக்கே தினகரன் யாருன்னு தெரியாது. ஆனால் இந்த ஓராண்டுக்குள் அவரை ஒரு தலைவராக ப்ரமோட் பண்றதுல திமுக எதிர்ப்பு மனோபாவம் கொண்ட அதிமுக காரர்களுக்கு அவ்வளவு அறிவு கிடையாது. திமுக எதிர்ப்பு மனோபாவம் கொண்ட, இயல்பாவே கலைஞரை பிடிக்காத இன்டலெக்சுவல்ஸ், அறிவாளின்னு சொல்லிக்கிற ஊடகங்கள், மற்றவர்கள் திட்டமிட்டு தினகரனை அப்படியே தயார் பண்ணி கொண்டாந்து அதிமுக கொண்டாந்து வச்சுட்டு திமுக அரசியல பிஜேபி நடத்துக்கு தயாரா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சதி இருக்கு, தெரிஞ்சுங்க. நடிகர்கள், இந்த நடிகர்கள் இப்ப அரசியல் அதிகமா பேசுறாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு. அவங்க நோக்கம் ஜெயிப்பதும் அல்ல. இப்ப நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா?
இந்த நடிகர்களோட ரோல், அவங்களும் அரசியலுக்கு வருவாங்க. அவர்கள் திமுக எதிராக பேச மாட்டாங்க, மாறா அண்ணா திமுக எதிராக பேசுவாங்க. அவர்கள் அண்ணா திமுக எதிராக பேசுகிறார்கள்னு நாம் அவரை ஆதரிச்சோம்னா நாம் பேர் ஆபத்தில் சித்திப்போம். ஏன்னா அண்ணா திமுக எதிரான போகிற ஓட்டு திமுகவுக்கு போகக்கூடாது என்பதற்காக இந்த நடிகர்களை இடைச்சொல்கள் செய்து அந்த ஓட்டை திசை மாற்றி திமுகவுக்கு 3வது இடத்துல தள்ளிக்கிட்டு போலான்னு சதி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஆபத்தை புரிஞ்சுக்குங்க. அதனால தான் நடிகர்கள் பொங்குறான். நட்டிப்பு திட்டமிட்டு ஸ்கிரிப்ட், பிஜேபி ஸ்கிரிப்டோட நடிகர் இங்க போய்கிட்டு இருக்கு. இந்த ஆபத்து உடந்து நான் சொல்றேன். இப்ப நம்ம தமிழ்நாடு இன்டென்சிவ் கேர்ல கிடக்குதுங்க, மருத்துவமனையில் கிடக்குறோம், நம்ம தமிழர்களே கிடக்குறாங்க. அது பத்து போராடக்கூடாது. நடிகர் யாராவது பார்த்தீங்கன்னா போராடக்கூடாது, ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, அரசுக்கு எதிராக செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஆயிடுவாங்க. ஒரு படத்துல கவுண்டர் மணிக்கு அடிபட்டுரும், ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுவாங்க. அட்மிட் ஆகி டாக்டர் சொல்வாரு, இனி நீ இல்வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடவே முடியாது அப்படின்னு சொன்ன உடனே சோகத்தில் உட்காந்துருப்பா. அட பாவி, என் வாழ்க்கை கல்யாணம் ஆகி எனக்கு முதல்வர் கூட நடக்கல, அதுக்குள்ள என் வாழ்க்கையே போச்சே அழுதுகிட்டு இருப்பாரு. அவங்க மாமனார் மாமியாரோட வருவார். வந்து என்ன சொல்லுவாரு, மாப்பிள்ள உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, உங்க மாமியா 3 மாசம் முழுகாம இருக்கா அப்படின்பாரு. மாப்பிள்ள படுத்த படிக்கா கிடக்குறான், இனி இல்வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு மாமனார் வந்து சொல்லுவாரு, உங்க மாமியா 3 மாசம் முழுக்கா கிடக்குறான்னு. அதுபோல் தமிழ்நாட்டு மக்கள் இன்டென்சிவ் கேர்ல இருக்கிறாங்க. இந்த பிஜேபி அதிமுக ஆட்சியில அதுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தினாலும் கூடாதுன்னு சொல்லுகிற இந்த நடிகர்கள் மக்களே நாங்கெல்லாம் முதலமைச்சரா போறோம்ன்றாங்க. மட்டும் நல்லா புரிஞ்சுங்க ஆபத்து. இந்த ஆபத்து திமுக வந்துருச்சுன்னா மீண்டும் சமூக நீதி வந்துடும், இது வந்துடும். நான் சொல்றேன், நான் இப்ப எழுதி கொடுக்குறேன், நீட் எக்ஸாம் ஒழியணும்னா ஒரே வழி திமுக ஆட்சிக்கு வருவதுதான். சும்மா மேடையில திமுக மேடையில சொல்லணுங்கிறதுக்கு சொல்லல, லாஜிக்கா சொல்றேன். ஏன்னா இந்தியாவெங்கும் மருத்துவ கல்விக்கு நுழைவுத் தேர்வு இந்தியா முழுக்க இருந்தது. அந்த ஊர்ல எல்லாம் மிக அதிகமாக சிறுபான்மை மக்களோ, தாழ்த்தப்பட்ட மக்களோ, மிக பிற்படுத்தப்பட்ட மக்களோ கல்வியில மருத்துவத்துல போகவே இல்லை. அங்க தரமற்ற மருத்துவமா இருக்குது. ஆனால் இன்னைக்கு சென்னை வந்து இந்தியாவின் தலைநகரமாக டெல்லி இருக்குது, இந்தியாவின் வணிக நகரமாக மும்பை இருக்குது. ஆனால் இந்தியாவின் மருத்துவ நகரம் எதுன்னா அது சென்னைன்னு ஏன் வந்ததுன்னா, தலைவர் கலைஞர் ஆட்சியில் இந்தியா முழுக்க நுழைவுத் தேர்வு இருக்கும் போது இங்க தூக்கி கடாசின போது தாழ்த்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் எல்லாம் டாக்டர்னால தரமா வந்தது. இந்தியா முழுக்க நுழைவுத் தேர்வு இருக்கும் போது அதை நீக்கிய ஒரே மாநிலம் திமுக ஆட்சி, தலைவர் கலைஞர் ஆட்சி. அந்த நம்பிக்கையில சொல்றேன், நீட் இந்தியா முழுக்க இருந்தாலும் அதுக்கு ஒளியணும்னா எந்த ஆட்சி வந்தாலும் இங்க ஒளியாது. ஒளியணும்னா ஒரே வழி, திமுக வந்தால், திமுகவின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் வந்தார்னா தான் அது ஒழியும். ஏனால் அவரின் தலைவர் நீட் நுழைவுத் தேர்வே இல்லாமல் இருந்தார்கள். சாட்சிக்கு நான் சொல்றேன், உறுதியாக சொல்றேன், சும்மா மேடைக்காக நான் சொல்றது இல்லை. அதனால் கடைசியா ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். இந்த மோடி அரசு கடுப்பேத்துது, இந்த எடப்பாடி அரசு உசுப்பேத்துது. கடுப்பேத்துற மோடி அரசுக்கு எதிராக எதுவும் சொல்லாம கம்முன்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. உசுப்பேத்துற எடப்பாடி அரசுக்கு எதிராக ஒன்னும் சொல்லாம நம்ம அமைதியா இருந்தோம்னு வச்சுங்க, உம்முன்னு இருந்தோம்னா இங்க என்ன கடுப்பேத்துறவன்ட்ட கம்முன்னு, உசுப்பேத்துறவன்ட்ட உம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னா இருக்காது. கடுப்பேத்துற மோடி அரசும் உசுப்பேத்துற இவங்களும் கம்முன்னு நம்ம உம்முன்னு இருந்தோம்னா என்ன ஆகும் தெரியுமா? நம்மள கும்மு கும்முன்னு கும்மிடுவாங்கன்னு தெரிஞ்சுங்க. அதாவது நான் யாரும் நடிகர்கள் எல்லாரும் வாங்க, யாரு வேணுமாலும் வரலாம், வந்து போராடுங்க. ஏன் நான் வந்து ஸ்டாலின் அவர்களை பேசுறேன்னா, அவரு வெறும் தளபதிங்கிற பட்டத்தை உடனே வந்துடல. எப்படி வந்தாரு? எமர்ஜென்சியில போய் அடி வாங்கினாரு. அவர் மிக 1 வருஷம் சிறையில் இருந்தாரு, ஒடுக்குமுறைக்கு உள்ளானாரு. ஏராளமான போராட்டங்களை தமிழ்நாடு என்று பண்ணதுக்கு பிற்பாடுதான் அந்த போராட்டின் நாயனாக தளபதியின் பட்டம் கொடுத்தாங்க. அதுபோல் போராடுங்க. போராடிட்டு உங்களால் தளபதி பட்டம் வாங்க முடியும்னா வாங்குங்க, இல்லைன்னா மக்கள் போராடுறோம். எங்க மக்களை சாகுறாங்க, இங்க சாகர மக்களை நீங்களும் வந்து போராட மாட்டீங்க, நாங்க போராடாலும் போராடக்கூடாதுன்னு சொல்லி கம்முன்னு இருங்க, உம்முன்னு இருங்க, ஜம்முன்னு இருக்குன்னா அப்ப எங்க வாழ்க்கை என்ன ஆகுது? கும்மு கும்முன்னு கும்மி தான் போகும். வருகிற தேர்தலில் என் அருமை மக்களே, இந்த மாநாட்டுக்கு வெளியில் இருக்கிற அதிமுக காரர்களே, மற்றவர்களே, வணிகர்களே, உங்க வாழ்க்கை வீணடிக்கப்பட்டது. வணிகர் வியாபாரம் பண்ண முடியாது, ஜிஎஸ்டி கொண்டாட்டான். நம்மளே இனி விவசாயிகள் யாரு? விவசாயிகள்லாம் யாருங்க? இந்து தானே விவசாயி. யார் நம்ம ஐயா கண்ணு? அவர் என்ன முஸ்லீமா? ஐயா கண்ணு பட்டாப்பட்டியா போட்டுட்டு பாக்குறாரு, மோடி பார்க்க மாட்டாரு. அப்ப என்ன பண்ணாரு? நம்மள முஸ்லீம் நினைச்சார் போடுறது மோடி, அதனாலதான் பார்க்க மாட்டாருன்னு ஒரு போராட்டம் அறிவிச்சாரு. டெல்லியில நிர்வாண போராட்டம் அறிவிச்சாரு. பாத்துங்க பிரதமரே, நாங்க முஸ்லீம் கிடையாது, பாத்துங்க பாத்துங்கன்னு அறிவிச்சாரு. அப்பவும் பார்க்க மாட்டாரு.
விவசாயி 500 ஏக்கர் வைத்திருக்கிற விவசாயி நிர்வாணப்படுத்தப்பட்டு இந்த பிஜேபி ஆட்சியில் அவமானப்படுத்தப்படுறான். நெசவாளர்கள் கஞ்சித்தூர்ல தண்ணி குடிக்கிறான், தற்கொலை செய்து கொள்கிறான். இவெல்லாம் பூரா இந்துக்கள் தான். இந்துக்களை காப்பாற்றுறதுக்கு இந்த இந்து அரசுக்கு வக்கு இல்ல. அதை போத்தி பாதுகாக்கிறது தமிழ்நாடு அரசு. இந்த பிஜேபி அரசுக்கும் இந்த எடப்பாடி அரசுக்கும் நம்ம இந்த தேர்தல்ல கம்முன்னு இருந்து கும்முன்னு இருக்காம கும்மு கும்முன்னு தேர்தல்ல நம்ம திமுக ஓட்டு போட்டாதான் இது விடிவு வரைக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.